அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமியிலிருந்து உங்க தம்பையா பேசுறேன். இந்த சேனலோட மிக முக்கியமான நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழனுக்கும் ஆங்கில அறிவு, ஆங்கில புலமை அப்படிங்கிற ஒரு மகத்தான திறமையை கொண்டு போய் சேர்க்கிறது தான். இந்த காணொலியில ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பயன்படுத்த போற ஒரு முக்கியமான வார்த்தை குழுமத்தை பத்தி தான் பேச போறோம். இது என்ன வேர்ட் குரூப், இது என்ன ஒரு வார்த்தை குழுமம் அப்படின்னாக்கா, ஒரு 400 வார்த்தை நீங்க தெரிஞ்சா போதுங்க. ஆங்கிலத்தை பொறுத்த வரலும் நீங்க ரெகுலரா இல்லாட்டி யார்கிட்ட வேணாலும் ஆங்கிலம் பேசலாம். 400 வார்த்தை, அதை 4 குழுவா பிரிச்சிருக்காங்க. அதுல ஒரு குழு தான் 100 வார்த்தை. அது பெயர் உரிச்சொல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ரொம்ப கிராமருக்கெல்லாம் போக வேண்டாம், அது தேவையில்லை. உங்களுடைய பெயரை, இடத்தோட பேரை, ஒரு பொருளோட பேரை, அதோட தன்மையை உணர்த்துறதுக்கு தான் இந்த பெயர் உரிச்சொல் பயன்படுது. ஒரு பெயர் சொல்லோட தன்மையை உணர்த்துறதுக்கு பெயர் உரிச்சொல் பயன்படுது. ஸோ இது அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. நம்ம இதை விளக்கமாக பார்ப்போம். இதில் 100 வார்த்தைகள் இருக்குது. இந்த 100 வார்த்தைகளும் நான் முன்னாடி சொன்ன 400 வார்த்தைகளுக்குள்ளே அடக்கும். இந்த 100 வார்த்தைகளை கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த காணொலியில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வாக்கியம் கொடுத்துருப்போம். நம்ம தமிழ் வாக்கியமும் ஆங்கில வாக்கியமும், எந்த ஒரு வாக்கியத்தையும் நீங்கள் தவற விட வேண்டாம். இந்த 100 வார்த்தைகளை, 100 வாக்கியங்கள், தமிழ் ஆங்கில வாக்கியங்களை திருப்பி நீங்கள் பார்க்கலாம். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, ஆங்கிலம் சரளமாக பேசுறதுக்குரிய முதல் செம்பு, அந்த முதல் படிக்கு நீங்கள் வந்துடுவீங்க. வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு மிலிட்ரி. MILITARY மிலிட்ரி அப்படின்னா ராணுவம், ராணுவ. ஹீ இஸ் எ மிலிட்ரி மேன், அவன் ஒரு ராணுவ வீரன். ஹீ இஸ் எ மிலிட்ரி மேன். MILITARY மிலிட்ரி, ராணுவம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு ட்ரூ. TRUE, ரொம்ப உண்மையான, ரொம்ப முக்கியமான வார்த்தை. TRUE, ட்ரூனா உண்மையான. We are true friends, நாங்கள் உண்மையான நண்பர்கள். We are true friends, ட்ரூனா உண்மை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு ஃபெடரல். FEDERAL, கூட்டாட்சி, ஒன்றிய கூட்டாட்சி அப்படிங்கிறதுல வரும். அவர் கண்ட்ரி இஸ் எ ஃபெடரல் கண்ட்ரி, எங்களுடைய நாடு ஒரு கூட்டாட்சி நாடு. அவர் கண்ட்ரி இஸ் எ ஃபெடரல் கண்ட்ரி. ஃபெடரல், FEDERAL, ஃபெடரல், கூட்டாட்சி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை இன்டர்நேஷனல். இன்டர்நேஷனல் அப்படின்னா சர்வதேச. இன்டர்நேஷனல், சர்வதேச. கிரிக்கெட் இஸ் அன் இன்டர்நேஷனல் கேம். கிரிக்கெட் விளையாட்டு ஒரு சர்வதேச விளையாட்டு. கிரிக்கெட் இஸ் அன் இன்டர்நேஷனல் கேம். இன்டர்நேஷனல், சர்வதேச. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு ஃபுல். FULL, ஃபுல்னா முழுமையான. ஃபுல் அப்படின்னா முழுமையான. The sea is full of water, கடல் நீரால் நிரம்பியது. The sea is full of water, full, FULL, முழுவதும், நிரம்பிய. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு ஸ்பெஷல். SPECIAL, ஸ்பெஷல்னா சிறந்த, சிறப்பு வாய்ந்த. ஐ ஆர்டர்டு 1 ஸ்பெஷல் தோசா இந்த ஹோட்டல். நான் ஹோட்டலில் ஒரு ஸ்பெஷல் தோசாவுக்கு ஆர்டர் கொடுத்தேன். ஸோ ஸ்பெஷல்னா சிறப்பு, சிறந்த. இந்த வார்த்தை நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை ஸ்பெஷல். SPECIAL, ஸ்பெஷல்னா முக்கியம் வாய்ந்த, சிறப்பு வாய்ந்த. ஐ ஆம் ஸ்பெஷல், யூ ஆர் ஸ்பெஷல், வி ஆர் ஆல் ஸ்பெஷல். நம்ம எல்லாருமே சிறப்பு வாய்ந்தவர்கள். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆளுமே ஏதோ ஒரு வகையில் ஸ்பெஷல் தான். வி ஆர் யூனிக் அண்ட் ஸ்பெஷல். நம்ம தனித்தன்மை வாய்ந்தவர்கள், சிறப்பு வாய்ந்தவர்கள். வி ஆர் ஸ்பெஷல். ஸ்பெஷல்னா சிறப்பு, சிறப்பு வாய்ந்த. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு ஈஸி. EASY, ஈஸினா சுலபமான, சுலபம். The exam was easy, அந்த தேர்வு மிக சுலபமாக இருந்தது. The exam was easy, easy அப்படின்னா சுலபம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு கிளியர். CLEAR, கிளியர்னா தெளிவு, சுத்தம். இட்ஸ் a very clear water, இது ரொம்ப சுத்தமான குடிநீர், ரொம்ப தெளிவான நீர். கிளியர், இட்ஸ் a clear water. கிளியர்னா தெளிவு, சுத்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்டு ரீசெண்ட். RECENT, ரீசெண்ட்னா சமீப காலமாக, அப்படி சமீப காலம் அப்படிங்கிற அர்த்தம். இட் இஸ் எ ரீசெண்ட் இன்சிடென்ட், இது சமீப காலமாக நடந்த ஒரு நிகழ்ச்சி, இப்போ நடந்த ஒரு நிகழ்ச்சி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி தான் ரீசெண்ட். ரீசெண்ட், சமீப காலம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு certain. CERTAIN, certain அப்படின்னா உறுதியாக இருக்கிறது. certain, I was certain, நான் உறுதியாக இருந்தேன். I was certain of my decision, நான் என்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தேன். certain, உறுதியான.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து பர்சனல், PERSONAL. பர்சனல் அப்படின்னா தனிப்பட்ட, பர்சனல்னா தனிப்பட்ட. திஸ் இஸ் ஜஸ்ட் மை பர்சனல் ஒப்பீனியன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. திஸ் இஸ் ஜஸ்ட் மை பர்சனல் ஒப்பீனியன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பர்சனல் தனிப்பட்ட. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து ஓப்பன், OPEN. ஓப்பன்னாக்கா திறந்திருக்கிறது, ஓப்பன். த டோர் இஸ் ஓப்பன், த கதவு திறந்திருக்கிறது. த டோர் இஸ் ஓப்பன்னா கதவு திறந்திருக்கிறது, ஓப்பன் திறந்திருக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து ரெட், RED. ரெட்னா சிவப்பாக இருக்கிறது, சிவப்பு தான் ரெட். த சிக்னல் வாஸ் ரெட் அப்படின்னா அந்த சிக்னல் லைட் வந்து ரெட்டாக இருந்தது. இட் வாஸ் ரெட், சிவப்பாக இருந்தது. ரெட்டுன்னா சிவப்பு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து டிஃபிகல்ட், DIFFICULT. DIFFICULT டிஃபிகல்ட்னா கடினமாக இருக்கிறது. இட் வாஸ் அ டிஃபிகல்ட் டெசிஷன், அது ஒரு மிக கடினமான முடிவு. இட் வாஸ் அ வெரி டிஃபிகல்ட் டெசிஷன், இது ஒரு கடினமான முடிவு. டிஃபிகல்ட் கடினமான. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து அவைலபிள், AVAILABLE. அவைலபிள், அவைலபிள்னா இருக்கிறது, கிடைக்கிறது. ஐ ஆம் அவைலபிள் ஃபார் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். நீங்கள் ஆங்கிலம் கற்பதற்கு நான் எப்பயுமே இருப்பேன், கூட இருப்பேன், கிடைப்பேன். நான் எப்பொழுதுமே ஐ ஆம் ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். அதனால் காமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன டவுட், சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் அதில் என்டர் பண்ணுங்கள். ஐ வில் ரெஸ்பாண்ட். ஐ ஆம் ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் யூ. நான் உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுக்காக இருப்பேன். அவைலபிள் இருக்கிறது, கிடைக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து லைக்லி, LIKELY. லைக்லி அப்படின்னா அநேகமாக வாய்ப்பு இருக்குது, கிடைக்கும்னு நினைக்கிறேன். he is likely to get the job. அவனுக்கு அநேகமாக அந்த வேலை கிடைச்சிடும், அதுக்குரிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. he is likely to get the job. அவனுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. லைக்லி வாய்ப்பு, அநேகம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து ஷார்ட், SHORT. ஷார்ட் அப்படின்னா குறுக்கு வழி, சின்னது, குறுக்க அப்படிங்கிறது. இட்ஸ் அ ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னாக்கா இது ஒரு குறும்படம். இட் இஸ் அ ஷார்ட் ஃபிலிம், இது ஒரு குறும்படம். ஷார்ட், SHORT, ஷார்ட், குறும்பு, சின்னது, சிறிய, குறுக்கே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து சிங்கிள், SINGLE. சிங்கிள்னா தனியா, தனிநபர். he is a single man, அவன் ஒரு தனிநபர். he is a single man, அவன் ஒரு தனிநபர். சிங்கிள் அப்படின்னா தனிமை, தனி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து மெடிக்கல், MEDICAL. மெடிக்கல்னா மருந்து சம்பந்தப்பட்ட. இஸ் தேர் எ மெடிக்கல் ஷாப் நியர்பை. இஸ் தேர் எ மெடிக்கல் ஷாப் நியர்பை. பக்கத்தில் ஏதாவது மருந்து கடை இருக்குதா? மெடிக்கல், மருந்து. இந்த உயிரே இதில் தான் ஊசலாடிட்டு இருக்குங்க. மெடிக்கல், MEDICAL. மெடிக்கல். பேண்டமிக் டயத்தில் எந்த ஷாப் ஓப்பன் ஆகலைன்னாலும் மெடிக்கல் ஷாப்பு தான் ஓப்பன் ஆகிருந்தது. அப்போ அதிகமாக நம்ம பயன்படுத்தின வார்த்தையும் அதுதான். அதிகமான கடைகள் ஓப்பன் பண்ணி இருந்ததும் மெடிக்கல் தான், மெடிக்கல் ஷாப் தான். மெடிக்கல் அப்படின்னா மருந்து, மெடிக்கல் ஷாப்னா மருந்து கடை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து கரண்ட், CURRENT. கரண்ட்னா தற்போதைய, இப்போதைய. we should know current affairs. தற்போதைய நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். we should know current affairs. கரண்ட் அப்படின்னா தற்போதைய, இப்போதைய. இந்த வீடியோ முழுமையாக கண்டு கழிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை டெஃபினட்டாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக மறந்துடாமல் பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் இது மாதிரி எல்லா பயனுள்ள வீடியோவும் வர்ற மாதிரி, நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி நீங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.